கடலூர் மாவட்டம் புவனகிரி மற்றும் கீரப்பாளையம் பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. தற்போது சம்பா நெல் அறுவடை பணிகள் முடிவு பெறும் தருவாயில் நெல் கொள்முதல் பணி மிக மந்த கதியில் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதனால் விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வந்த நெல் கடந்த 1 மாத காலமாக தரையில் கொட்டி வைக்கப்பட்டுள்ள நிலையில் நெல் மணிகளை கொள்முதல் செய்வதில் அதிகாரிகள் அக்கறை காட்டவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் புவனகிரி மற்றும் கீரப்பாளையம் பகுதிகளில் இரவு நேரங்களில் கனரக வாகனங்களில் வியாபாரிகள் நெல்லை எடுத்து வந்து இரவோடு இரவாக நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்துவிட்டு பகல் வேளைகளில் கணக்கு வழக்குகள் சரி செய்யப்படுவதாக விவசாயிகள் புகார் கூறுகின்றனர். இந்நிலையில் புவனகிரி பகுதியில் உள்ள ஒரு நெல் கொள்முதல் நிலையத்திற்கு இரவு நேரத்தில் நெல் மூட்டைகளை ஏற்றி வந்த ஒரு வியாபாரியின் வாகனத்தை அப்பகுதி பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி கேள்விகள் எழுப்பினர். இந்நிலையில் கையூட்டுக்கு ஆசைப்பட்டு வியாபாரிகள் கொண்டுவரும் நெல்லை கொள்முதல் செய்யும் கொள்முதல் நிலைய அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.